ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட் பிட்வீன் லைக் அப்புறம் இஸ்னர் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இப்போ கொஞ்சம் லெட்டர்ஸை வந்து ஃபாண்ட்டை வந்து நான் பெருசு பண்ணியிருக்கேன். எதனாலன்னா சம் வியூவர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது நம்ம ஃபாண்ட் கிளியராக இல்லை, கொஞ்சம் இதாக இருக்குன்றதுனால நான் பெருசு பண்ணியிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இது ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி இருந்தால் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி போட்டு விட்டுறேன். ஓகே, இதுக்கு உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட் பிட்வீன் பிட்வீன் அப்புறம் இஸ் லைக்கு இஸ்னல் இதுதான் இந்த நாள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அந்த டேபிள் ஐடி நேம் கிரியேட்டட் ஆன் இந்த மாதிரி 3 காலம் வச்சுருக்கேன். அதில் ஐடி நேம் கிரியேட்டட் ஆன். ஓகே, இப்போது வேரில் வந்து நம்ம இப்போ வேர் கிளாஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம், வேர் கிளாஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். அதில் ஐடி ஈக்குவல் டு 1, இந்த 1 மட்டும் எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வந்துடும், 1 மட்டும் செலக்ட் பண்ணி காமிக்கணும். ஓகே, இதில் நான் இன்னும் மிஸ் பண்ணிட்டேன், இன் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் மெயினாக. இன் இன் எப்படி யூஸ் பண்ணனு இப்போ உங்களுக்கு தெரியும். என்ன நம்ம ஒரு நிமிஷம். இப்போது ஐடி யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஈக்குவல் டு கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு கொடுத்தா நமக்கு ஒரே ஒரு ஐடி மட்டும் ஃபில்டர் ஆகும். இப்போ நான் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை நான் செலக்ட் பண்ணணும், எனக்கு 1 2 நான் செலக்ட் பண்ணணும், நான் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இன் ஆப்ரேட்டர். ஓகே ஓகே இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு 1 செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த 1 தவிர்த்து மற்ற எல்லா ரெக்கார்டும் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது, அதுதான் நாட். இதுதான் நாட். ஓகே, இந்த சிம்பிள்லாம் நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த 1 தவிர மற்ற எல்லாமே செலக்ட் ஆகிடும். அப்புறம் நான் செலக்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். பண்ணால் எனக்கு என்ன ரெக்கார்டு வந்துச்சு, 2 3 4 இந்த 3 ரெக்கார்டும் வந்துடுச்சு. 1 தவிர மொத்தம் நம்ம இந்த டேபிளில் 4 ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். 1 2 3 இந்த 4 ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நமக்கு இப்போ என்ன ரெக்கார்டு வந்திருக்கு, இந்த 4 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போது 1 தவறுன்னு போட்டால் நமக்கு 2 3 4 மட்டும் வந்துடுச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போது 1 செலக்ட் பண்ணால் 1 மட்டும் வரும். இதுதான் ஈக்குவல் நாட் ஈக்குவலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே இப்போ வந்து இந்த ஈக்குவல்ட்டில் என்னால் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ண முடியுமா, இதுதான் நாட் ஈக்குவல். ஓகே, நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, நாட் ஈக்குவல்ட்டுன்னு இப்படி கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதில் வந்து நாட்னு இந்த சிம்பிளை கொடுத்துட்டு நான் சிம்பிளை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது, சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் வந்துடுச்சு இந்த 2 3 4 வந்துடுச்சு. நாட் 1 தவிர மற்றெல்லாம் வந்துடுச்சு. இப்போது நான் வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணணும், நான் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் அந்த ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக இன்னுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னுன்னு யூஸ் பண்ணி நான் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு 1 நான் கொடுத்தனால எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் வந்துச்சு. இப்போது இது எதுக்காக இன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் செலக்ட் இப்போ எனக்கு 1ன்ற ரெக்கார்டும் வேணும், 3ன்ற ரெக்கார்டும் வேணும். நான் எப்படி இதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள் 1 3 ரெண்டுமே வந்துச்சு பாருங்கள். இதுக்காக தான் நம்ம இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது. இந்த இன் ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, நம்ம இப்போது இந்த ஈக்குவல்ட்டில் வந்து நான் 1 கொடுத்துருக்கேன், கமா 2ன்னு கொடுத்தா எனக்கு இது ஒர்க் ஆகாது. இந்த ஈக்குவல்ட்டுனா என்னன்னா, ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான், அதுதான் ஈக்குவல். இதுக்கு இந்த வேல்யூவை செக் பண்ணுறதுக்கு தான் ஈக்குவலே அது நேம். ஓகே, இப்போ ஈக்குவல் டு நம்ம கொடுக்காம நமக்கு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வரணும்னா நீங்கள் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் 1 3ன்னு கொடுத்துருக்கேன், என்டர் அடித்தா எனக்கு 1 இது வந்துச்சு. இப்போ நான் 4ம் கொடுக்குறேன், என்டர் அடித்தா எனக்கு வந்துருச்சு பாருங்கள் 1 3 4 எல்லா ரெக்கார்டுமே வந்துச்சு. இதுதான் இன் ஆப்ரேட்டர். இந்த இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் நம்ம மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ண முடியும். ஓகே, இதே தான் சேம். இப்போ நான் உங்களுக்கு நான் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு சொன்னேன்ல, அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் நாட் இன் எப்படி, இங்கே முன்னாடி இப்போ இன்னுன்னு போட்டால் 1ன்னு கொடுத்துருக்கோம், 1ன்னு கொடுத்துட்டு இப்போ இன்னுன்னு போட்டு 1 கொடுத்தா ஒரே ஒரு ரெக்கார்டு வரும். நாட் இன்னா இந்த ரெக்கார்டை தவிர எனக்கு எல்லாமே வரும். இங்கே நம்ம நாட் ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா சேம் இது நாட் இன் அப்படின்னு போட்டுட்டா நம்ம இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன ஒன்றா 2 3 4 ஒரு ஏன்னு கேட்டால் எனக்கு இந்த 1 தவிர மற்ற எல்லாத்தையுமே கொடு. பாருங்க, இப்போ 1 போட்டிருக்கேன், செலக்ட் பண்ணேன், 3 கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன வருது, 1 2 4 வருது, எனக்கு 3 ரெக்கார்டு வரல. ஏன்னா எனக்கு இந்த ரெக்கார்டை தவிர மற்ற எல்லா ரெக்கார்டையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கண்டிஷன் வர, இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நாட்டின் போட்டு 1 2 3 போட்டு அப்புறம் என்ன அர்த்தம், எனக்கு இந்த 3 ரெக்கார்டை தவிர மற்ற எல்லா ரெக்கார்டுமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு பாருங்கள் 4 மட்டும் தான் வருது. என்ன பண்ணியிருக்கேன், நாட்டின் கொடுத்தனால எனக்கு 4 மட்டும் தான் வருது. நான் இப்போ இதுவே இந்த நாட்டை எடுத்துகிட்டு இன்னும் கொடுத்தா 1 2 3 4 வருது பாருங்கள், 1 3 4 வருதா.
ஓ சாரி 1 2 3 வருதா? இப்போ நாட்டை சேர்த்துக்கிட்டேன்னா நாட் இன் இது மட்டும் எனக்கு இந்த ரெக்கார்ட் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு இப்போ 4 மட்டும் தான் வந்திருக்கு. இதுதான் நாட். இப்போ இன் பார்த்தாச்சு, நாட் பார்த்தாச்சு. இப்போ வந்து லைக் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். என்ன லைக்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேபிளில் வந்து இப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட் டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் ஜான், சீனா, ரேண்டி, ஆடன் இந்த மாதிரி 4 ரெக்கார்டு வச்சுருக்கோம். இப்போது நம்ம உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஃபேஸ்புக் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஜேன்னு அடித்த உடனே ஜே நேம் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில்டர் ஆகும். கரெக்டாக ஓ அடித்தா ஜான், ஜோனத்தன் இது மாதிரி வர்றது எல்லாமே வரும். எப்படி அது வருது அப்படின்னா இந்த ஃபில்டர் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பேக்கெண்டில். ஓகே, இப்போது எப்படி இதை நம்ம பண்ணணும்? இந்த லைக்னா நேம் லைக் என்ன மாதிரி இருக்கணும்னா ஜேன்னு ஆரம்பிக்கிற எனக்கு லெட்டர்ஸை காமிங்க, நேமை காமிங்கன்னா இப்போ பாருங்க ஜான் வந்துருச்சா? இப்போ இந்த இதில் நம்ம பர்சன்டேஜோட இது இப்போ நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒன்றுமே தர. ஏன்னு கேட்டால் இதை வந்து ஈக்குவல் மாதிரி எடுத்துக்கணும். ஜேன்ற பேரில் ஏதாச்சும் இருக்கா? இல்லை. ஓகே, அதனால தான் அப்போ அப்படி. இப்போ நம்ம பர்சன்டேஜை பின்னாடி கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங்னா இந்த பர்சன்டேஜில் எத்தனை கேரக்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு இப்போ தெரியாது. ஏன்னா ஜான் இப்போ ஜேன்னு ஆரம்பிக்கிற ஒரு 10 நேம் இருக்கும். நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜேவை ஃபர்ஸ்ட் லெட்டராக வச்சுட்டு பின்னாடி நான் கொடுத்துட்டேன். என்னது இந்த பர்சன்டேஜ் கொடுத்தனா அது வந்து ஒரு எத்தனை அங்கே 1 லெட்டர் இருக்கலாம், 3 லெட்டர் இருக்கலாம், 10 லெட்டர் இருக்கலாம், 20 லெட்டர் கூட இருக்கலாம். அது தெரியாததுனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க ஜான் அப்படின்ற நேம் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் முன்னாடி பர்சன்டேஜ் கொடுக்குறேன். ஓகே, முன்னாடி பர்சன்டேஜ்னா எனக்கு வந்து என்னன்னு மட்டும்தான் தெரியும் லாஸ்ட்டில். ஆனால் முன்னாடி எனக்கு என்னது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். பண்ணா பாருங்க என்னன்னு முடியிற நேம் வந்துருச்சா? என்ன இது இந்த நேமும் என்னன்னு முடியுது. முன்னாடி வந்து நமக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. இந்த ஏன்னு கேட்டால் இந்த இது என்ன பண்ணிக்கும், முன்னாடி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே அது அவனே எடுத்துப்பான். கடைசியாக முடிகிற என்னன்னு லெட்டரில் முடிகிறதுல மட்டும் அவன் காமிப்பான். இப்போ ஜான் ஆர்டன் ரெண்டுமே என்ன ஆகுது எண்ணில் முடியுது. ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ பாருங்கள் இந்த இதை ரன் பண்ணுறேன். இது வந்து ஜானில் ஆரம்பிக்கிறது, ஜேல ஆரம்பிக்கிறது வருது. ஏன்னா நம்ம பின்னாடி பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். நமக்கு பின்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம், தெரியல, அதனால பின்னாடி கொடுத்துருக்கோம். இதில் வந்து முன்னாடி நமக்கு என்னன்னு தெரியல, நான் என்னன்னு முடியறதுல பார்க்குறேன். என்னன்னு முடியும், ஆனால் அவங்க நம்மளோட பேர் வந்து என்னன்னு முடியும், அவனோட நம்பர் பேர் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம்னா நமக்கு ஜான் ஆர்டன் 2 வரும். ஓகே, இப்போ எனக்கு வந்து அவன் பேர் முன்னாடியும் தெரியாதுடா, எனக்கு பின்னாடியும் தெரியாது, எனக்கு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் தெரியும். இப்போ என்னோட பேர் சிவரஞ்சன் அப்படின்னா எனக்கு என்னன்னு அவன் பேரில் ஒரு லெட்டர் இருக்கும். ஆனால் அவன் என்ன வேணாலும் இருக்கட்டும், என்னன்னு இருக்கிறவனை எல்லாத்தையும் காமியா, அவன் முன்னாடி இருக்கான்னு இருந்தாலும் சரி, பின்னாடி லெட்டராக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பின்னாடியும் பர்சன்டேஜ் போட்டு முன்னாடியும் பர்சன்டேஜ் போட்டு என்னன்னு கொடுத்துட்டா அவன் எண்ணில் இருக்கிற பேர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்தால் கூட, இப்போ பாருங்க ஜானுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இந்த சீனாக்கு எப்படி இருக்குது, தேர்டு லெட்டராக என்ன இருக்குது எண் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துட்டான். ரேண்டி ஆடனுக்கு தேர்ட் லெட்டராக எண் இருக்குது, இங்கே லாஸ்ட் லெட்டர். ஸோ எல்லாத்தையுமே அவன் கொண்டுட்டு வந்துடுவான். இதுதான் லைக் ஆப்ரேட்டரில் என் அப்படின்னு சர்ச் பண்ணால் ஃபுல்லாக எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ நான் வேறு என்ன பண்ணுறேன், இப்போ ஏ இருக்கிற ஒரு இதை நான் இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், எண்ணை வந்து ஏவா மாற்றுறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ என்னன்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆயிடுச்சு, 4மே சர்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் ஏன்னு மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணேன், ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சீனா ரேண்டி இது மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்னு கேட்டால் இங்கே ஏன்னு முடியுது, இங்கே ஆர் ஏன்னு ஆரம்பிக்குது. ஓகே, இதுதான் லைக் ஆப்ரேட்டர். இதை தான் யூஸ் பண்ணி எல்லாரும் சர்ச் பண்ணி நமக்கு சர்ச் பண்ண ஃபில்டர் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் இந்த ஆப்ரேட்டர் தான். ஓகே, அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் இப்போ என்ன பண்ணுறோம், நாட் லைக் அதே தாங்க இங்கே அப்படியே போட்டுக்கலாம், நாட்டு போட்டுருங்க, வேறு எதுவும் பண்ணல. இப்போ என்ட்ரு அடிச்சா உங்களுக்கு இந்த ஜேல ஆரம்பிக்கிற இதை விட்டுட்டு மற்ற எல்லா ரெக்கார்டும் வரும். என்னன்னு கொடுத்தா எண்ணில் என்னது சீனா ரேண்டி ஆடர் என்ன முடியறது இல்லாமல் மற்ற உள்ள 2 ரெக்கார்டு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த எண்ணுன்னு சர்ச் பண்ணால் நமக்கு ரெக்கார்டே வர போகிறது இல்லை. ஏன்னு கேட்டால் எல்லா வேர்ட்ஸுமே நமக்கு என்ன இருக்குது நேமில். ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னு வந்துடும், அவ்வளோதான். இதுதான் லைக் ஆப்ரேட்டர். இந்த லைக்லேயே நமக்கு மல்டிபிள் சினாரியோஸ் இருக்குது, அது காமிக்கிறேன் பாருங்க. இப்போது இந்த மாதிரி பண்ணலாம். என்னன்னா நம்ம பர்சன்டேஜை கொடுக்காம எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு அவனோட வேர்டு தெரியும்டா, எனக்கு வந்து இந்த மாதிரி என்னது ஜானுன்னு வரும், இந்த லெட்டரில் என்ன இடையில என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு ஐஃபனை யூஸ் பண்ணிக்கலாம். சாரி அண்டர்ஸ்கோர், இது ஐஃபன் கிடையாது, இது அண்டர்ஸ்கோர். ஒரு அண்டர்ஸ்கோர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த லெட்டர் மட்டும் என்னன்னு தெரியாது, இந்த லெட்டர் மட்டும் என்னன்னு தெரியாதுன்னா நான் இப்போ இப்படி யூஸ் பண்ணி சர்ச் பண்ணால் நமக்கு ஜான் அப்படின்னு வந்துடும். ஓகே, அந்த லெட்டரில் ஃபில் பண்ணி அவனே கொடுத்துருவான், இதுதான் நீங்கள் சர்ச் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவனே இதை ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவான். இதுதான் ஜான். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எத்தனை லெட்டர் தெரியலையோ அத்தனை லெட்டருக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஜேன்னு போட்டேன் 1
2 3 நான் 3 இது கொடுத்துருக்கேன், என்னது அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா திருப்பி ஜான் தான் வரும். ஏன்னு கேட்டால் 3 லெட்டருக்கும் பின்னாடி அவனே அந்த ஒரு லெட்டருக்கும் அவனே எடுத்துப்பான். இப்போ நான் இதில் ஒரு இதே எடுத்துட்டா கூட அவனால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி நேமில் இல்லை. ஏன்னா ஜேன்னு ஆரம்பித்து 2 லெட்டரில் முடிகிற வேர்ட்ஸ் இருக்கா, இல்லை. ஏன்னா இது பர்சன்டேஜ் கொடுத்தா பின்னாடி எத்தனை லெட்டர் வேணாலும். ஆனால் அண்டர்ஸ்கோருங்கிறது எத்தனை லெட்டரோ அத்தனை லெட்டருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒரு லெட்டருக்கும் ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ, ஃபர்ஸ்ட் லெட்டர் தெரியாது எனக்கு, செகண்ட் லெட்டர் ஒன்று தெரியும், தேர்ட் லெட்டர் தெரியாது, ஃபோர்த் லெட்டர் என்னன்னு தெரியும், இப்படி கொடுக்கலாம். கொடுத்து இப்போ நான் சர்ச் பண்ணால் ஜானுன்னு வந்துச்சு பாருங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். இதில் இப்போ இன்னொன்று என்ன இருக்குன்னா, இந்த பர்சன்டேஜ் அண்டர்ஸ்கோர் ரெண்டுத்துமே நம்ம மிங்கிள் பண்ணி கூட எழுதலாம். என்னன்னா ஜே போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு தெரியாதுன்னு சும்மா அண்டர்ஸ்கோர்னு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி எத்தனை லெட்டர் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாலும் பாருங்க, நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணாலும் ஜான் தான் வருது. இப்போ நான் ஜானை தூக்கிட்டு இந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு ஆர்னு போட்டால் எனக்கு என்ன வரும், ரேண்டின் மாதிரி பாருங்க, ரேண்டின் சொல்லிட்டு. ஸோ நம்ம பர்சன்டேஜுக்கு கொடுக்கலாம், அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். என்ன அண்டர்ஸ்கோர் கொடுத்தா எக்ஸாக்டாக அந்த வேர்டோட லெட்டர்ஸ் நமக்கு தெரியும். ஓகே, இந்த வேர்டு வந்து 10 லெட்டர் இருக்குது, 10ல் 8வது லெட்டருக்கு தெரியலன்னா அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுடா, எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், முன்னாடியோ பின்னாடியோ பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். இதுதான் லைக் ஆப்ரேட்டர். இது முன்னாடி நம்ம நாட்னு போட்டால் நாட் லைக், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பாருங்க, அந்த நேம் விட்டுட்டு மற்ற டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு வரும். இதுதான் நாட் லைக். ஓகே, பிட்வீன் பார்க்க போகிறேன். இப்போ பிட்வீன் எப்படி அப்படின்னா 1 and 3, அதாவது இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் எனக்கு ஐடி வந்து பிட்வீன் 1 and 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேபி 2 தான் இது கரெக்டாக. என்னன்னா 1 to 3 அந்த ரெக்கார்டை மட்டும் காமி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. இப்போ பாருங்க 1 2 3ன்னு வந்துச்சா, இதுதான் ஐடி பிட்வீன் 1 and 3. அது வந்து 2, அதாவது 1லேருந்து 3 வரையே காமின்னு அர்த்தம். அதோட ஈக்குவலன் கொரிய தான் நான் கீழே எழுதியிருக்கும் பாருங்க. ஐடி வந்து 1 விட பெருசாக இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கணும். அதே மாதிரி ஐடி 3 விட சின்னதாகவும் இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், 1 விட பெருசாக இருக்கணும், 3 விட சின்னதாக இருக்கணும், ஆனால் 1 3 இருக்கணும் அப்படின்னா இதுதான். இப்போ நீங்கள் இந்த கொரியை நீங்கள் ரன் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸாக்ட் சேம் அதே ஆன்சர் தான் வந்துருக்கு பாருங்க, 1 2 3. இதுதான் என்னது பிட்வீனோட அனதர் டைப் ஆஃப் சின்டாக்ஸ். நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது இதுக்கு முன்னாடி நாட்டு போட்டால் ஒன்றும் இல்லைங்க, 1 and 3 நமக்கு வந்துச்சுல. இப்போ 1 2 3 தவிர மற்ற எல்லாம் வரும். ஓகே, நம்மள்கிட்ட ஒரே ஒரு ரெக்கார்டு இருக்குது 4, ஸோ அது மட்டும் வரும். இதுதான் நாட் பிட்வீன். ஓகே, இப்போ 3க்கு மேலே எடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். என்ன பண்ணியிருக்கேன், நான் ஐடி கிரேட்டர் தென் 3ன்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? போட்டால் இப்பயும் நமக்கு என்ன தான் வரும், 4 தான் வரும். ஓகே, இதுதான் பிட்வீன், நாட் பிட்வீன். ஓகே, இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், 2 to 3ன்னு போட்டால் 2 and 3 மட்டும் வரும். 2லேருந்து 3க்குள்ளே உள்ள ரெக்கார்டுன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 to 3 போட்டால் 2 3 வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம இப்போ 1ன்னு போட்டால் என்ன வரும், 1 to 4ன்னு கொடுத்தா என்ன வரும், 1 to 4 4மே ஒரு ரெக்கார்டு வரும். இதுதாங்க பிட்வீன். ஓகே, இப்போது நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இது பார்த்துட்டோம். இப்போது ஈஸ் நல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஈஸ் நல்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டேபிளில் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நேம் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து சீனா, ஜான், சீனா, ராண்டியார் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த இதில் நேமே நல்லா இருக்குது. ஸோ நான் எப்படா எனக்கு நேம் நல்லா இருக்கிற டேட்டாவெலாம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா வேர் நேம் ஈஸ் நல் அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்து என்டர் அடித்தா நமக்கு வந்துடும். ஓகே, ஈஸ் அதே தான். நாட் நல்லு கொடுத்தா அந்த ரெக்கார்டை தவிர மற்ற இருக்கிற எல்லா ரெக்கார்டும் வந்துடும். இதுதாங்க இஸ் நல்லு, இஸ் நாட். ஓகே, இஸ் நல்லுன்னு கொடுத்தா நமக்கு எந்த ரெக்கார்டு நல்லுல இருக்கோ அந்த ரெக்கார்டு மட்டும் வரும். இல்லை நமக்கு வந்து அந்த ரெக்கார்டு தவிர மற்ற எல்லா ரெக்கார்டும் வரணும்னா நாட் நல் கொடுத்தா நமக்கு எல்லா ரெக்கார்டுமே வந்துடும். அந்த நல்ல ரெக்கார்டு தவிர மற்ற எல்லாமே வந்துடும். இதே மாதிரி நம்ம ஒரு எம்டி ரெக்கார்டை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா பார்த்தாலும் நான் இதை சொல்கிறேன். ஆனால் இந்த நான் கொரி எழுதலை உங்களுக்கு. ஓல்டு ஸ்டூடெண்ட் வேர் நேம் ஈக்குவல் டு எம்டின்னு கூட செக் பண்ணலாம். எம்டி, ஆனால் இப்போ நமக்கு ரெக்கார்டு அந்த மாதிரி இல்லை, ஸோ வராது. நான் சும்மா ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன், வேணாம் இருங்க. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், 6ன்னு போட்டுட்டு இதில் வந்து எம்டியாக விட்டு சேவ் பண்ணிட்டா இருங்க. அதை வந்து நான் எம்டியாக சேவ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் எம்டியாக சேவ் பண்ணியிருக்கேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல் வேறு எம்டி வேறு. எம்டினா அதை பாருங்க, எம்டினா இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். நல்லுனா ஒன்றுமே இருக்காது. எம்டின்றது ஜஸ்ட் அது ஒரு ஸ்பேஸ் மாதிரி. ஓகே, அதாவது எதுவுமே இது இன்சரியே பண்ணாமல் நான் வெறும் எம்டியாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்குன்னு சம் ஸ்பேஸை என்ன பண்ணிக்கும், பைட் கணக்கில் நமக்கு என்ன பண்ணி டேட்டா பேஸில் எடுத்துக்கும். ஸோ இது வந்து எம்டியாக இருக்கிறது.
இது வந்து நல். இதை நம்ம எதுவுமே இன்சர்ட் பண்ணலாம். ரெண்டுமே மோரார்லாம் சேம் தான். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எம்டியில் நமக்கு அதை இது பண்ணும்போது என்னது சர்ச் பண்ணும்போது நம்ம இப்படி கொடுத்து தான் சர்ச் பண்ணணும். இதோ பாருங்க, இப்போ கொடுத்தா இந்த ரெக்கார்டு வரும். மட்டும் நேம் வந்து எது எம்டியாக இருக்கோ அதை மட்டும் காமி. அது வந்து நல் கிடையாது, எம்டி. இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். நல் வேறு, எம்டி வேறு. ஓகே, இப்போது இப்படி பண்ணால் நமக்கு இது வரும். இப்போ இஸ் நல் எடுத்தால் நமக்கு 5 வரும். இஸ் நாட் நல் எடுத்தால் என்ன வரும், நமக்கு நேம் உள்ளது வரும், எம்டியாக இருக்கிற ஃபீல்டு வரும். அதாவது எம்டியை எதனால் நல்லா வருதுன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மேபி எம்டி பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருப்பாங்க. வேல்யூவே கொடுக்காம எம்டி பேராமீட்டராக பாஸ் பண்ணனால நமக்கு என்ன இருக்கும், அதில் வந்து எம்டியாக அந்த ஸ்பேஸ் வந்து உட்காந்துருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை.